Good morning, students. I am Krishnamurthy, Department of Botany, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Today, we are going to discuss about flower. நம்ம ஃப்ளவரை பற்றி முதல்ல பார்க்கலாம். அந்த ஃப்ளவரில் என்னென்ன மாதிரி பார்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயிலாக நம்ம ஃப்ளவர்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு கீழேருந்து போகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல ஸ்டெம் இருக்குது. இதுதான் அந்த ஸ்டெம்மோடைய போர்ஷன். அந்த ஸ்டெம் போர்ஷன்லேருந்து என்னென்ன பார்ட்ஸு கீழேருந்து அப்படியே மேலே ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்ல போகிறோம் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். சரிங்களா? அதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பிராக்ட்னா என்ன. பிராக்ட்னாவே த ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் ப்ரெசன்ட் அட் த பேஸ் ஆஃப் பெடிசில். ஒரு ஃப்ளாரோடைய ஸ்டால்க் இருக்கோ, அந்த ஸ்டால்க்கு கீழே ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இருக்கோ, அந்த ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ்க்கு பேர் என்ன பேருனா பிராக்ட் அப்படின்னு பேர். எந்த கலரில் இருக்குன்னா க்ரீன் இன் கலர்ஸில் இருக்கும். சரிங்களா? அதான் சப்டெண்டிங் லீஃப் அப்படின்னா ஸ்மால் லீஃப் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கவரிங் லீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் எனி ஃப்ளார் இஸ் கால்டு பிராக்ட். எந்த ஃப்ளார் எடுத்துட்டாலும் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா பிராக்ட் இருக்கும். நம்ம போன வீடியோஸ் வரைக்கும் நம்ம இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்தோம். இன்ஃப்ளாரசன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் க்ரீன் கலரில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக காமிச்சிருப்பாங்க அந்த ஃப்ளார் உடைய ஸ்டால்க்கு கீழே. அதுக்கு பிறகு என்னென்னா பிராக்ட். சரிங்களா? இதுதான் முதல் ஃப்ளாருடைய முதல் பார்ட்ஸு பிராக்ட். இது 1 மார்க்கில் வரும். தென் இதோடைய ஃபாலோடு பை நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெடிசில். பெடிசில்னாவே ஸ்டால்க், அதான் ஸ்டால்க் ஆஃப் த ஃப்ளார். பெடிசில் அப்படின்னாவே ஸ்டால்க். The stalk of the flower. The flower is pedicellate or sessile depending upon the presence or absent. இதை பெடிசிலேட் அப்படின்னு சொல்லிட்டும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செசைல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பெடிசிலேட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. பெடிசிலேட்டு என்னென்னா எ ஃப்ளார் வித் பெடிசில். ஒரு ஃப்ளார் இப்படி இருக்குது, ஒரு ஃப்ளார் இருக்குன்னா அந்த ஃப்ளாருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டால்க் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளாருக்கு பேர் பெடிசிலேட். இதே எ ஃப்ளார் வித்தவுட் பெடிசில் இஸ் கால்டு செசைல். செசைல்னா எப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளார் மட்டும் தான் இருக்கும், அந்த ஸ்டால்க் இருக்காது. சரிங்களா? அதுக்கு பேர் செசைல். அதனால தான் இங்கே ப்ரெசன்ட் ஆர் ஆப்சன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு த ஃப்ளார் வித் எ ஷார்ட் ருடிமெண்ட்ரி பெடிசில் ஆர் கால்டு சப்செசைல் ஃப்ளார். இதே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம காமிச்சிருக்கோம். இப்படி ஒரு ஃப்ளார் இருக்குன்னு சொல்கிறோம். இப்படி பெருசாக இருக்கணும், ஸ்டால்க்குன்னு இப்படி இருக்கணும். ஆனால் இங்கே இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃப்ளார் வித் ஷார்ட்டாக இருக்குது. அண்ட் ருடிமெண்ட்ரி பெடிசில் அப்படின்னா ருடிமெண்ட்ரினாவே அன்டெவலப்டு பெடிசில், அன்டெவலப்டு ஸ்டால்க்கு. அந்த ஃப்ளாருடைய ஸ்டால்க்கு வந்து அன்டெவலப்டு, சரியாகவே டெவலப் ஆகலை. இப்படி ஆக வேண்டிய ஸ்டால்க்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளார் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த ஸ்டால்க்கும் ரொம்ப இப்படி சின்னதாக இப்படி இருக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அன்டெவலப்டு ஸ்டால்க் அப்படின்னு பேர். அன்டெவலப்டு ஸ்டால்க். அதுக்கு எப்படி டெக்னிக்கலாக டேம் சொல்கிறாங்க அப்படின்னா சப் செசைல் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. செசைல்னால் ஆப்ஷன் சொல்லிட்டோம். இங்கே சப் செசைல்னால் அன்டெவலப்டு பெடிசிலுக்கு பேர் தான் சப் செசைல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது செகண்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா பிராக்டியோல். இங்கே பிராக்டியோல் இருக்குது. எ ஸ்மாலர் பிராக்ட் ப்ரெசன்ட் ஆன் த சைட் ஆஃப் த பெடிசில். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பிராக்ட் தான், இதுவும் பிராக்ட் தான். இந்த பிராக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டால்க்கு கூட கீழே, ஸ்டால்க்கு எங்கே அந்த ஸ்டெம்மில் ஒட்டிகிட்டு இருக்கோ அந்த இடத்துல இருக்கிறது தான் பிராக்ட்டு. இங்கே சொல்ல போகிற கான்செப்ட் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெடிசில் இருக்கு இல்லையா, இந்த பெடிசிலில் ஏதோ ஒரு இடத்துல இப்படி ஒட்டிகிட்டு இருக்கோம். அதான் இங்கே காமிச்சிருக்காங்க, டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. சரிங்களா? a smaller bract, அதாவது smaller leaf like appendages present on the side of the pedicel, அது side of the stalk is called bracteole or bractlet அப்படின்னு பேர். இது ரெண்டுமே bractlet. எங்கே இருக்குன்னா பெடிசிலில் ப்ரெசண்டாக இருக்குது. சரிங்களா? இது ஒரு கான்செப்ட்டு. தென் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் a whorl of bracteoles at the base of the calyx is called epicalix அப்படின்னு பேர். இப்போ நம்ம செம்பருத்தி பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தியில் இப்படி இருக்கும், க்ரீன் கலரில் இப்படி ஒரு கேலிக்ஸ் இருக்கும். இது நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி க்ரீன் கலரில் கேலிக்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து 5 இருக்கும், இது க்ரீன் கலரில் இருக்கும். இதுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 5 வந்து 8 வரைக்கும் இப்படி இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஓரலாக இருக்கும், சரௌண்டிங் பண்ணி ஒரு ஓரலாக இருக்கும். அதுக்கு என்ன பேர்னா எபி கேலிக்ஸ். கேலிக்ஸை சரௌண்ட் பண்ணி இருக்கிறனால அதுக்கு என்ன பேர் எபினா எபோ அப்படின்னு அர்த்தம். எதுக்கு மேலே இருக்குது? கேலிக்ஸ்க்கு மேலே இருக்குது, ஒரு ஓரலாக பிராக்ட் இருக்குது. அதனால் இதுக்கு எபி கேலிக்ஸ். கேலிக்ஸ் இருக்குன்னா அந்த கேலிக்ஸ் மேலேயே ஒரு ரவுண்ட் பண்ணி
எபிகாலிக்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். சரிங்களா? இது பிராக்டியோல்ஸ். சரி, நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இது பார்த்துருக்குமா, அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது தலாமஸ். இது தலாமஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த தலாமஸ்க்கு இன்னும் 2 பேர் இருக்குது. தலாமஸ் ஆர் டோரஸ் ஆர் ரெசப்டர். இது ஞாபகம் வச்சுக்கணும். 1 மார்க் வரும். தலாமஸ் இஸ் அதர்வைஸ் நோன் as டோரஸ் ஆர் ரெசப்டக்கிள் அப்படின்னு பேர். இது எங்கே இருக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா, த பார்ட் ஆஃப் த ஃப்ளார் ஆன் விச் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அட்டாச்ட். ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அட்டாச் ஆகிருக்கும். அந்த பார்ட்ஸ்லாம் அட்டாச் ஆன இடத்துக்கு பேர் தான் என்ன பேருனா தலாமஸ் அப்படின்னு பேர். இதே நம்ம செம்பருத்தியை எடுத்துக்கலாம். செம்பருத்தி பார்த்தீங்கன்னா 10th நம்ம டிசெக்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் பார்த்துருப்பீங்க. எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து ஒயிட் கலரில் ஸ்டைல் இருக்கும். அப்புறம் 5 ஸ்டிக்கும் அப்படி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இது 5 ஸ்டிக்கும் அப்படி இருக்கும். இது எடுக்க சொல்லியிருப்பாங்க 10th ஐபிஎஸ் கொடுத்து எடுக்க சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர் இருக்கிறதுக்கு பேர் என்ன பேர்னா தலாமஸ் அப்படின்னு பேர். இந்த தலாமஸ்க்கு வேறு என்ன பேர் இருக்குது? டோரஸ் ஆர் ரிசப்டர். இந்த தலாமஸ்குள்ளே தான் என்ன உட்காந்துருக்கும் அப்படின்னா ஓவரி உட்காந்துருக்கும். இந்த ஓவருடைய கனெக்ஷன் தான் எதுனா இதுக்கு பேர் என்னது? ஸ்டெயில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஸ்டெயில். இதுக்கு பேர் ஸ்டிக்மா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ தலாமஸ் எதுவும் தெரிஞ்சிருச்சா? இந்த தலாமஸில் தான் யார் யார் உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேலிக்ஸ் வந்திருக்கும், அப்புறம் கொரலா வரும், ஆந்திரிஷியம் வரும், கைனீஷியம் வரும் இல்லையா? அந்த மாதிரி பார்ட் சொல்கிறாங்க. இது தலாமஸ். இந்த தலாமஸுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக காமிச்சிருக்காங்க. இந்த இடம், இந்த கொஞ்சம் வீங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு பேர் தான் தலாமஸ். இங்கே தான் என்ன இருக்குன்னா இதில் ஒவ்வொரு பார்ட்ஸும் அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது செப்பல் அப்படின்னு பார்க்கணும். செப்பல்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஓரல் ஆஃப் ஃப்ளார் கேலிக்ஸ் இல்லையா? கேலிக்ஸோடைய ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்டுக்கு பேர் தான் செப்பல். இதை சின்னதாக க்ரீன் கலர் இல்லையா, இதுக்கு பேர் தான் செப்பல். இந்த மாதிரி 5 இருக்குன்னா 5க்கும் ஒட்டுமொத்த பேர் என்ன பேர்னா கேலிக்ஸ். சரியா? தே ஆர் கலெக்டிவ்லி கால்டு கேலிக்ஸ். எது? த செப்பல்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு கேலிக்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது இல்லையா? அவுட்டர் மோஸ்ட் ஓரல் ஆஃப் ஃப்ளார் இருக்குது இல்லையா? அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ளாரில் எந்த பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் தான். சரிங்களா? அதனால் பாருங்கள், ஈச் மெம்பர் இஸ் கால்டு செப்பல். இது முக்கியமான பாயிண்ட். இது அவுட்டர் மோஸ்ட். இதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்டல். இது ரெண்டுமே, இந்த க்ரீன் கலரும் இந்த க்ரீன் கலர் ரெண்டுமே நம்ம என்ன சொல்லிட்டோம்? செப்பல் பற்றி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலரை பற்றி சொல்ல போகிறோம். இந்த ரெட் கலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தான் வந்து பெட்டல். இன்னர் மோஸ்ட் அசசரி ஓரல் ஆஃப் ஃப்ளார் இஸ் கால்டு கொரலா. அசசரினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசசரி ஓரல் இஸ் கால்டு கேலிக்ஸ் அண்ட் கொரலா. ஏன் சார் இது அசசரின்னு சொல்கிறாங்க? சப்போர்ட் பண்ணும். யாருக்கு சப்போர்ட் பண்ணோன்னா எசென்ஷியல் ஆர்கனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுடைய வேலை தான் அசசரி ஓரலுக்கு பேர். இந்த அசசரி ஓரல் ஆர் அசசரி ஆர்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸும் கொரலா. ஏன்னா இந்த கேலிக்ஸ் அண்ட் கொரலா டூ நாட் டேக் பார்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இவங்க 2 பேரும் இந்த ஃப்ளாருடைய ரீப்ரொடக்ஷனில் இன்வால்மெண்ட்டு காமிக்க மாட்டாங்க. இன்வால்மெண்ட்டே இருக்காது. யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இஸ் டு சப்போர்ட் டு எசென்ஷியல் ஆர்கன். யார் எசென்ஷியல் ஆர்கன்? ஆந்திரிஷியம், அதாவது ஸ்டேமன் அண்ட் கைனீஷியம். அது மேல் பார்ட்டு ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய வேலையை தான் இந்த அசசரி ஓரல் 2 பேர் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு பேர் கேலிக்ஸ், இன்னொருத்தருக்கு பேர் கொரலா. 2 பேர் எதில் வராங்க அப்படின்னா அசசரி ஓரலில் வரக்கூடியவங்க. சரிங்களா? இதில் இது வந்து இவர் அவுட்டர் மோஸ்ட்டு, இவர் இன்னர் மோஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. அவுட்டர் மோஸ்ட் ஓரல் ஆஃப் அசசரினா செப்பல், அது இன்னர் மோஸ்ட் ஓரல் ஆஃப் அசசரின்னு கேட்டால் பெட்டல். சரிங்களா? எப்படி பெட்டல் நம்ம பேர் வைக்கிறோன்னு பாருங்கள். இன்னர் மோஸ்ட் அசசரி ஓரல் ஆஃப் ஃப்ளார் இஸ் கால்டு கொரலா. ஈச் மெம்பர் இஸ் கால்டு பெட்டல். இந்த ஒவ்வொன்றுக்கு பேர் பெட்டல். இந்த மாதிரி அந்த 1 2 3 எல்லாம் 5 இதே கலெக்டிவ்லி கால்டு கொரலாஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் கான்செப்ட் பீரியான்னு ஒன்று இருக்குது. பீரியாந்துன்னா செப்பல், அதாவது செப்பல் பெட்டல் ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாமல் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெட்டல்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் பெரிகோனியம்னு பேர். பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அன்டிஃப்ரென்ஷியேட்டடு கேலிக்ஸ் அண்ட் கொரலா இஸ் கால்டு பீரியான். த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் ஆர் கால்டு டெப்பல்ஸ். இப்போ தெரிஞ்சுக்கலாம். கேலிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலிக்ஸ் அப்படின்னாவே செப்பல், கொரலா அப்படின்னாவே பெட்டல், இப்போ பீரியன் அப்படின்னாவே டெப்பல். இது 3 நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லெசன் முடிகிற வரைக்கும் இந்த 3 பேர் தெரிஞ்சுக்கணும். முக்கியமான பேர். சரிங்களா? அன்டிஃப்ரென்ஷியேட் கேலிக்ஸ் அண்ட் கொரலா இஸ் கால்டு பீரியான். பீரியானோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிட்டுக்கு என்ன பேர்னா டெப்பல் அப்படின்னு பேர். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டேமன்.
இப்போ ஸ்டேமனுங்கிறது ஒரு எசென்ஷியல் ஆர்கன். இது எந்த ஆர்கன்னா மேல் பார்ட் ஆஃப் த ஆர்கன். சரிங்களா? அதேமாதிரி பிஸ்டில் அப்படிங்கிறது ஃபீமேல், இது ஃபீமேல் பார்ட், இது எசென்ஷியல் தான். The male organs of the flower is called androecium. The androecium is otherwise known as stamen அப்படின்னு பேர். Each member is called stamen. அதாவது androeciumல each memberக்கு பேர் stamen முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிஸ்டில் வரும். இதான் அந்த ஸ்டேமன் பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் பிளமெண்ட்டு, இந்த இடத்துக்கு பேர் ஆந்தர், நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பிஸ்டில் வரும். Female reproductive organs of a flower is called gynoecium or pistil. Gynoecium இன்னொரு பேர் தான் pistil. Each member is called carpel. இந்த கைனீஸோட ஈச் மெம்பர், ஒவ்வொரு மெம்பருக்கு என்ன பேருனா கார்பல்ஸ் அப்படின்னு பேர். இதுதான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார். இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக சொல்லிட்டோம். இதே தான் உள்ள டீட்டெயிலாக இன்னும் நிறைய சொல்ல போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளார்ஸ்னால் என்னென்னு டீட்டெயிலாக ஒவ்வொன்றா உள்ள போகிறோம். இதில் முதல்ல பார்க்க வேண்டியது ஃப்ளார்னால் எப்படி டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இன் எ பிளான்ட் விச் பார்ட் வுட் யூ லைக் த மோஸ்ட். ஒரு பிளான்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த பிளான்ட்டில் உங்களுக்கு எந்த பகுதி, ரூட்டா, லீஃபா, ஸ்டெம்மா, ஃப்ளாரா, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது ஃப்ளார்ஸ். அதனால் அப்கோர்ஸ் ஃப்ளார் அப்படின்னு முடிச்சிட்டோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா பிகாஸ் ஃப்ளார் என்னமா இருக்கும், கலர்ஸ், வேரியஸ் கலர்ஸ், தென் ஃப்ராக்னன்ஸ், ஸ்மெல். நம்மளுக்கு ரொம்ப 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 நல்ல ஸ்மெல்ஸ், ரோஸ்லாம் ஸ்மெல் வருது, ஜாஸ்மின்லாம் அந்த மாதிரி நல்ல ஸ்மெல்ஸ்லாம் கொடுக்கும். எதுனா ஃப்ளார்ஸ் வந்து வேரியஸ் கலரில் இருக்குது. சரியா? இது ஒரு பாயிண்ட்டு. தென் த ஃப்ளார் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம். இந்த ஃப்ளாருங்கிறது எந்த குரூப் ஆஃப் பிளானில் மட்டும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்ம்னாவே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம், இந்த லெசன்லாம் படிச்சிருப்போம். ஜிம்னோஸ்பெர்ம் வரைக்கும் நமக்கு ஃப்ளாரே வராது, ஆஞ்சியோஸ்பெர்ம் மட்டும் தான் ஃப்ளவரிங் வரும். அதனால் ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுப்போம். சரிங்களா? அந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் ரெண்டாக பிரிச்சிருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைகார்ட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து மோனோகார்ட் சொல்லுவோம். இந்த டைகார்ட்லேயும் சரி மோனோகார்ட்லேயும் சரி கண்டிப்பாக ஃப்ளார் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தென் இந்த ஃப்ளார் இஸ் எ மாடிஃபைடு கண்டென்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் ஷூட். இந்த ஃப்ளார் எது வந்து ஃப்ளாராக மாறிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டோடைய மாடிஃபிகேஷன் தான் ஃப்ளார். மெயினாக தெரிஞ்சுக்கணும், ஷூட்டோடைய மாடிஃபிகேஷன் தான் ஃப்ளார். அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஃப்ளார் இஸ் எ மாடிஃபைட் கண்டென்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஷூட்டு என்னவா மாறிச்சின்னு கேட்டால் ஷூட்டு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதனுடைய ஜென்ரேஷனை டெவலப் ஆகிறதுக்காக என்ன ஆச்சுன்னா அது வந்து என்னவா மாடிஃபை ஆகிருக்கு, ஃப்ளாராக மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த க்ரோத் ஆஃப் த ஃப்ளார் ஷூட் இஸ் டிட்டர்மினேட். இந்த ஷூட்டோடைய ஃப்ளாருடைய ஷூட் க்ரோத் எப்படி இருக்குன்னா அப்படியே வளர்ந்துட்டே போயிட்டுருக்குமா, அன்லிமிட்டெட் க்ரோத்தான்னு பார்த்தா இல்லை. கண்டிப்பாக என்னென்னா லிமிட்டெட் க்ரோத், இப்படி போயிட்டே இருக்காது, இப்படி நின்றோம். கண்டிப்பாக லிமிட்டெட் க்ரோத் தான். அதனால தான் டிட்டர்மினேட் அப்படின்னாவே லிமிட்டெட் க்ரோத் ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? இதுதான் அந்த ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃப்ளார்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஓரல் ஆஃப் ஃப்ளார்ஸ். ஃப்ளாரில் என்னென்ன ஓரல் இருக்குது, எத்தனை ஓரல் இருக்குன்னா மொத்தம் 4 ஓரல்ஸ் இருக்கும். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஒன்று வந்து கேலக்ஸ், இன்னொன்று கொரலா, ஆந்த்ரிஷியம், கைனீஷியம், 4 இருக்குது. இந்த 4ல் கேலக்ஸ் அண்ட் கொரலா 2 பேர்த்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அசசரின்னு பேர். பாருங்கள், there are 2 ஓரல்ஸ் இருக்குது, நேம்லி accessory and essential. Accessory-னா யார்? Accessory oral consists of calyx and corolla. The calyx and corolla do not take part in the process of reproduction. சரிங்களா? only support to the essential organ. Then essential oral comprises androecium, and androecium is male, gynoecium is female parts அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? parts of the flower. இந்த 2 ஓரல் இருக்குது, ஞாபகம் accessory and essential. இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த ஃப்ளார் இஸ் செட் டு பி கம்ப்ளீட். ஒரு ஃப்ளாரை நம்ம கம்ப்ளீட் ஃப்ளார்னு சொல்கிறோம்னா கண்டிப்பாக இதில் எத்தனை ஓரல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா when the flower contain all 4 orals இருக்கணும். என்னென்ன 4 orals இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் இருக்கணும், கண்டிப்பாக என்னென்ன இருக்கணும், கேலிக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் கொரலாஸ் இருக்கணும், அப்புறம் ஆந்த்ரிஷியம் இருக்கணும், தென் கைனீஷியம். இந்த 4 பேர் இருந்தது அப்படின்னா ஒரு ஃப்ளாரில் அந்த ஃப்ளாருக்கு பேர் கம்ப்ளீட் ஃப்ளார் அப்படின்னு பேர். சரிங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். அண்ட் இன்கம்ப்ளீட் ஃப்ளார் இஸ் டிவைட்னா ஆப்சன்ட் அப்படின்னு அர்த்தம். ஆப்சன்ட் ஆஃப் 1 or more ஓரல். ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலப்பட்ட வந்து ஓரல்ஸ் வந்து ஆப்ஷனாக இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து இவர் இல்லாமல் இருக்கலாம், ஆந்த்ரிஷியம் இல்லாமல் இருக்கலாம், இவர் இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரி. சரிங்களா? இவங்க 3 பேர் மட்டும் பிரச்சனை இருக்கலாம், இவர் ஒருத்தர் ஆப்ஷனாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் இவர் இருக்கலாம், இந்த இவர் இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஓரல்
இல்லை 2 ஓரல்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளார் வந்து கம்பல்சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஃப்ளார்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? கம்ப்ளீட் ஃப்ளார்னால் 4 ஓரல்ஸ் இருக்கணும். இன்கம்ப்ளீட்னா லெஸ் தென் 4 சொன்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இன்கம்ப்ளீட் தான். இதில் 1 மார்க்கில் வரக்கூடிய கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாருடைய செக்ஸு. ஃப்ளாரில் மேல் பார்ட்டு சொல்லியிருக்கோம், ஃபீமேல் பார்ட்டு சொல்லியிருக்கோம். அந்த மேல் ஆந்த்ரிஷியம் அந்த ஃபீமேல் கைனீஷியம் 2 பேரும் ஒரே ஃப்ளாஸில் இருக்காங்களா, இல்லை வெவ்வேறு ஃப்ளாஸில் இருக்காங்களா, இல்லை ஒரே பிளான்ட்டா, இல்லை வேறு வேறு பிளான்ட்டாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஃப்ளாருடைய செக்ஸ் பாருங்கள். இந்த ஃப்ளார் செக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆந்த்ரிஷியம் அண்ட் கைனீஷியம் வித்தின் ஏ ஃப்ளார். ஒரு ஃப்ளார் வித்தின் ஏ ஃப்ளாருக்குள்ளே ஆந்த்ரிஷியம் இருக்கா, கைனீஷியம் இருக்கா, இல்லை ஆந்த்ரிஷியம் ஆப்சண்ட்டா, கைனீஷியம் ஆப்சண்ட்டா, அதை பேஸ் பண்ணி தான் ஃப்ளாருடைய செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. அதில் there are 2 important types இருக்குது ஃப்ளாருடைய செக்ஸில். நேம்லி தென் ஃபர்ஸ்ட் டைப் பர்ஃபெக்ட் ஆர் பைசெக்ஷுவல். பர்ஃபெக்ட்னு வந்துருச்சு. கண்டிப்பாக அப்போ என்ன ஒரே ஃப்ளாருக்குள்ளே மேலும் இருக்குது, அதாவது ஆந்த்ரிஷியம் இருக்குது, கைனீஷியம் இருக்குது ஒரு ஃப்ளாருக்குள்ளே, இண்டிவிஜுவல் ஃப்ளாருக்குள்ளே. ஏ ஃப்ளார்ஸ் கண்டைன் போத்துன்னு வந்துருச்சு பாருங்கள், ஆந்த்ரிஷியம் அண்ட் கைனீஷியம் ப்ரெசன்ட் வித்தின் ஏ சிங்கிள் ஃப்ளார். ஒரு சிங்கிள் ஃப்ளாரில் ஆந்த்ரிஷியமும் இருக்குது, கைனீஷியம் இருக்குது. அந்த மாதிரி 2 எசென்ஷியல் ஆர்கனும் ஒரு ஃப்ளார்க்குள்ளே இருந்தால் அந்த ஃப்ளாருக்கு பேர் பர்ஃபெக்ட் ஃப்ளார்ஸ் ஆர் பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு பேர். எப்படி நம்ம பைசெக்ஷுவல் எப்படி காமிப்போம், சிம்பிள்ஸ் எப்படி காமிப்போம், இப்படி காமிச்சோம்னா இது எதை மீன் பண்ணுது, ஃபீமேல், இதை எதை மீன் பண்ணுது, மேல். 2 பேரும் சேர்ந்து இருக்கனால பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஷின். டோட்டலாக கேட்டால் 3 மார்க் கொஷின் எழுதுங்க. ஃப்ளாருடைய செக்ஸ் 3 மார்க் கொஸ்டின் கேட்டால் பர்ஃபெக்ட்டு எழுதணும், இம்பர்ஃபெக்ட்டுக்கு எழுதணும். இந்த பர்ஃபெக்ட்டுக்கு டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம புக்கில் கொடுத்த டயக்ராம். இது ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ளாரு. மொத்தமாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே கீழே வந்து கேலிக்ஸ் இருக்குது, இது கேலிக்ஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது யாருன்னா கொரலாஸ் இருக்குது, இது கொரலாவும் ப்ரெசென்ட் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் இந்த 2 எல்லோவாக இருக்கிறது யாருன்னா இதுதான் ஆந்த்ரிஷியம். இது வந்து ஃபுல்லாகவே கைனீஷியம். கைனீஷியத்தில் கீழே ஓவரி இருக்குது, இது ஸ்டெயில் இருக்குது, இங்கே ஸ்டிக்மா இருக்குது. அப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ளாரில் ஆந்த்ரிஷியம்ங்கிற ஆர்கனும் எசென்ஷியல் ஆர்கனும் கைனீஷியங்கிற எசென்ஷியல் ஆர்கனும் இருக்கிறதுனால இந்த ஃப்ளாருக்கு என்ன பேர்னா பைசெக்ஷுவல் ஃப்ளார் ஆர் பர்ஃபெக்ட் ஃப்ளார்னு பேர். சரிங்களா? இந்த டயக்ராமும் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இம்பர்ஃபெக்ட் ஃப்ளார்னா என்ன, இம்னே சொல்லிட்டாங்க. இம்பர்ஃபெக்ட்னா ஆர் யூனிசெக்ஷுவல். அப்போ ஒரே ஒரு ஃப்ளாருக்குள்ளே ஆந்த்ரிஷியமோ ஆர் எய்தர் கைனீஷியம் யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்க, 2 பேரும் இல்லை. அதில் வந்து இம்பர்ஃபெக்ட் ஆர் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார் அப்படின்னு பேர். when the flower contain only one பாருங்க only one of the essential oral, அதாவது எசென்ஷியல்னா ஒன்று மேல் இருக்கணும் இல்லை ஃபீமேல் இருக்கணும், இஸ் கால்டு imperfect flower. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். the imperfect flower or unisexual flower there are 2 important types, namely then first staminate flower. இந்த ஸ்டாமினேட்னாவே எதை மீன் பண்ணுது, மேல். அது மேலில் ஃபர்டைல் வளமான மீன் சொல்லுவாங்க. எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் ஜெனரேஷன், இதனால் என்ன பண்ண முடியும், அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க முடியும். இதே ஸ்டெரைல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டெரைல்னால் மலடு, அந்த ஆண் மலடுன்னு சொல்லுவாங்க, அது ஸ்டெரைல். அப்படின்னா இன்எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். நம்ம சொல்கிறது எல்லாமே ஃபர்டைல். இங்கே பாருங்கள் என்ஏடின்னு முடிஞ்சாவே ஃபர்டைல் வந்துடும். அதே வந்து ஸ்டாமினோடு என்ஓடின்னு முடிஞ்சாவே கண்டிப்பாக அது ஸ்டெரைலாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபிஸ்டிலேடுனா ஃபர்டைல், ஃபிஸ்டிலோடு ஃபிஸ்டிலோடுனாவே ஸ்டெரைல். இது தெரிஞ்சுக்கோங்க ஒரு கான்செப்ட். இங்கே பார்க்கலாம். இந்த ஸ்டாமினேட் ஃப்ளார்ஸ்னாவே ஃப்ளார்ஸ் வித்து அது இண்டிவிஜுவல் ஃப்ளார் வித்து ஆந்த்ரிஷியம் ஒன்லி. ஒரு ஃப்ளார்னு எடுத்துட்டாவே கேலிக்ஸ் இருக்குது, கொரலா இருக்குது, ஆந்த்ரிஷியம் தான் இருக்க வழியே கைனீஷியம் இல்லை. அந்த ஃப்ளாருக்கு பேர் ஸ்டாமினேட் ஃப்ளார். அது வந்து யூனிசெக்ஷுவல் மேல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தது ஃபிஸ்டிலேட்னா இண்டிவிஜுவல் ஃப்ளார் வித் கைனீஷியம் ஒன்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் இருக்கும், கொரலா இருக்கும், கைனீஷியம் தான் இருக்கும், ஆந்த்ரிஷியம் இருக்காது. சரிங்களா? அந்த பேர் ஃபிஸ்டிலேட் ஃப்ளார். இதுவும் ஃபிஸ்டிலேட் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார். இது ஃபீமேல் யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் டயக்ராம் காமிக்கிறேன். டயக்ராம் பாருங்கள், புக்கில் கொடுத்துருக்காங்க, 2 டயக்ராம் இருக்குது. இதில் மேல் ஃப்ளார் கொடுத்தாச்சு. என்னென்ன ப்ரெசென்ட்டு கேலிக்ஸ் இருக்குது, கொரலா இருக்குது, ஆந்த்ரிஷியம். என்ன ஆப்சண்ட் இங்கே, கைனீஷியம் ஆப்சண்ட். அதனால் யூனிசெக்ஷுவல் மேல் அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் இருக்குது, கொரலா இருக்குது, கைனீஷியம் இருக்குது, ஆந்த்ரிஷியம் ஆப்சண்ட். அதனால் யூனிசெக்ஷுவல் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் அப்படின்னு பேர். இது சாமினேட், இது ஃபிஸ்டிலேட்.
சரிங்களா, அந்த லைன் டயக்ராம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பிளான்ட்டோடைய செக்ஸ். இது வரைக்கும் நம்ம சொன்னது ஒரு ஃப்ளார்க்குள்ளே இருக்கிற செக்ஸை பார்த்தோம். இப்போ ஒரு பிளான்ட் ஃபுல்லாகவே இப்போ ஆண் தாவரம் பெண் தாவரமா, இப்போ நம்ம பார்த்தது முன்னாடி பார்த்தது ஒரு ஃப்ளாரில் அது ஆணா பெண்ணாங்கிறத பற்றி பார்த்தோம், இல்லை 2 பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ ஒரு மரமே, ஒரு ட்ரீயே இல்லை ஒரு செடியே, அதில் வந்து ஃபுல்லாக மேல் மட்டும் இருக்காங்களா, இல்லை ஃபீமேல் மட்டும் இருக்காங்களா, இல்லை 2 பேர் இருக்காங்களா, இல்லை ஒரு மேலும் ப்ரெசண்டாக இருக்குது, இல்லை பைசெக்ஷனும் இருக்குது அப்படின்ட்டு இருக்கா, ஒரு கலையில் இப்படி இருக்குது இன்னொரு கலையில் அப்படி இருக்காங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். பிளான்ட் செக்ஸ். த பிளான்ட் செக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ப்ரெசன்ஸ், இந்த இதில் கவனிக்கிறவங்க ப்ரெசன்ட் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஃப்ளார் வித் டிஃப்ரெண்ட் செக்ஸஸ் இன் இண்டிவிஜுவல் ஃப்ளார். ஒரே ஒரு இண்டிவிஜுவல் பிளானில் எந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்குது, அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதில் செக்ஸு எப்படி ஒரே மாதிரி செக்ஸ் இருக்கா டிஃப்ரெண்ட் செக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஒரே இண்டிவிஜுவல் பிளான்ட்டில், ஒரே ஒரு மரத்தில், வேறு எதுவும் சொல்லலை, அதுக்கு பேர் தான் பிளான்ட் செக்ஸ்ன்னு பேர். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. 4 டைப்ஸையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். There are 4 main types of plant sex. Then first one is hermaphroditic அப்படின்னு பேர். இந்த hermaphroditicனா என்னன்னு பார்த்தீங்கன்னா all the flowers of the plant are bisexual. ஒரு மரம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, ஒரு மரம் ஃபுல்லாக இருக்குன்னா அந்த மரத்தில் எத்தனை ஃப்ளார் இருந்தாலும் சரி, 100 ஃப்ளார்ஸ் இருக்குனாவே அந்த 100 ஃப்ளார்ஸ்லையுமே கேலக்ஸ் இருக்கும், கொரலா இருக்கும், ஆந்த்ரிஷியம், கைனீஷியம், இந்த மாதிரி 4மே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஹெர்மோஃப்ரோடிட்டிக்னு பேர். இதில் ஏன் பைசெக்ஷுவல்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஆந்த்ரிஷியமும் இருக்குது, கைனீஷியமும் இருக்குது, அதனால் இது பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுதான் ஹெர்மோஃப்ரோடிக்னு பேர். இது 2 மார்க் கொஷின். அது செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா மோனோசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சேம் பிளான்ட். ஒரே ஒரு பிளான்ட்டில் ஒரு கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் ஃபுல்லாகவே மேல் இருக்குது, இன்னொரு பிரான்ச் ஃபுல்லாகவே என்னென்னா ஃபீமேல் இருக்குது, ஆனால் ஒரே பிளான்ட்டு தான். அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு என்ன பேர்னா மோனோசியஸ். இந்த மோனோசியஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட்னா உங்களுக்கு தென்னை மரம் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது ஒரு 2 மார்க் கொஷின். டயக்ராம் பாருங்கள். இதுதான் அந்த பிளானுடைய டயக்ராம். இது இந்த மரத்தோடைய மெயின் ஸ்டெம்மு, இல்லை இது வந்து மெயின் ஸ்டெம் இருக்குது. இதனுடைய இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா மேல் ஃப்ளார் இருக்குது. என்ன ஆப்ஷன் இங்கே கைனீஷியம் ஆப்ஷன் பாருங்கள். கேலிக்ஸ் ப்ரெசண்ட்டு, கொரலா இருக்குது, ஆந்த்ரிஷியம் இருக்குது, கைனீஷியம் மட்டும் ஆப்ஷன். அதே இந்த பக்கம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கேலிக்ஸ் ப்ரெசண்ட்டு, கொரலா ப்ரெசண்ட்டு, ஆந்த்ரிஷியம் மட்டும் ஆப்ஷன்ட்டு, கைனீஷியம் இருக்குது. அப்போ ஒரே மரத்துலேயே ஃபீமேல் ஃப்ளார்ஸ் இருக்குது, மேல் ஃப்ளார்ஸ் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் பொசிஷன். நல்லா புரிஞ்சுக்கணும், டிஃப்ரெண்ட் பொசிஷன். மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் சேம் பிளான் பட் டிஃப்ரெண்ட் பொசிஷன் இஸ் கால்டு மோனோசியஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோகோனட் சொல்லியிருக்கோம். கோகோனட் இதெல்லாம் 2 மார்க் கொஷினில் வரும். தென் தேர்டு வந்துட்டோம். தேர்டு டயேசியஸ். டைன்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் செப்பரேட் பிளான்ட். ஒரு பிளான்ட் ஃபுல்லாகவே மேல் ஃப்ளார் மட்டும்தான் இருக்குது, இன்னொரு பிளான்ட் ஃபுல்லாகவே ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. நம்ம பனைமரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண் பனைமரம், பெண் பனைமரம்னு இருக்குது சரிங்களா. அந்த கம்பு மாதிரி இருக்கிறது ஆண் பனைமரம், அந்த நொங்கு வர்றது பெண் பனைமரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பப்பாயாலையும் பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஃப்ளார்ன்னு இருக்குது, ஃபீமேல் ஃப்ளார், அதாவது மேல் பிளான்ட்னு இருக்குது, ஃபீமேல் பிளான்ட்னு இருக்குது சரிங்களா. அது 2மே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. பப்பாயில் ஆண் தாவரம் இருக்குது, பெண் தாவரம் இருக்குது. அதே மாதிரி பாலிமிரான்னா என்ன அப்படின்னா பாம் ட்ரீ, அதாவது பனை மரம் சரிங்களா. இது இதுவும் 2 மார்க் கொஷின். இதுக்கும் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயேசிஸில் இது ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டு, இது ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டு. இந்த இண்டிவிஜுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஃப்ளார் மட்டும் இருக்குன்னா ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது, வேறு மேலேங்கிறதே வாய்ப்பே இல்லை, பைசெக்ஷுவலுங்கிற வாய்ப்பும் இல்லை. அதேமாதிரி இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா மேல் மட்டும்தான் இருக்குது, ஃபீமேலும் கிடையாது, பைசெக்ஷுவலுங்கிற ஃப்ளார்ஸும் கிடையாது சரிங்களா. இது டயேசியஸ். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பாலிகேமஸ். 4th டைப் வந்துட்டோம். பாலினாவே என்ன அர்த்தம்? மெனி. கேமஸ்னா ஃப்ளார்ஸ். மெனி ஃப்ளார்ஸ் ஆன் ப்ரெசன்ட் அண்ட் இண்டிவிஜுவல் பிளான்ட் சரிங்களா. த கண்டிஷன் ஆஃப் த பிளான் விச் பைசெக்ஷுவல், இங்கே நல்லா கவனிக்கணும், பைசெக்ஷுவல் அண்டு யூனிசெக்ஷுவலில் மேலாக இருக்கலாம் இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். ஃப்ளார்ஸ் அக்கர்ஸ் ஆன் சேம் பிளான்ட் இஸ் கால்டு பாலிகேமஸ். ஒரே பிளான்ட் தான். இப்போ ஒரு பிளான்ட்டு இங்கேருந்து ஒரு களை போகுது,
இந்த கலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபீமேல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபீமேல், இது ஃபீமேல், இது ஃபீமேல். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா இது 3மே மேலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கலை வருது. இந்த கலையில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 சைடுமே ஃப்ளார் வந்துட்டுருக்குன்னா இந்த எல்லா ஃப்ளாரும் என்ன இருக்குன்னா பைசெக்ஷுவல் ஃப்ளாராக இருக்குது. அந்த ஃப்ளாருக்குள்ளே மேல் ஃப்ளாட் இருக்குது, ஃபீமேல் ஃப்ளாட் இருக்குன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன கண்டிஷன் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவல் ஃப்ளார் இந்த பிளானில் இருக்குது, யூனிசெக்ஷுவல் ஃபீமேல் இருக்குது, யூனிசெக்ஷுவல் மேல் இருக்குது. இதுக்கு இப்போ தான் என்ன பேருன்னா பாலிகேமஸ். அதனால் அங்கே பைசெக்ஷுவலும் இருக்குது, யூனிசெக்ஷுவலில் மேலும் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், ஃபீமேலும் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். எந்த பிளான்ட்னா மியூசா வாழை செடியில், வாழை இந்த வாழையிலையும் இப்படி தான் இருக்கும். அதேமாதிரி மேஞ்சிஃபரா மேங்கோ ட்ரீலையும் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது பாலிகேமஸ். இதுவும் 2 மார்க் கொஷினில் வரக்கூடியது. இதுக்கு டயக்ராமும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் கொரோலா ஆந்திரிசியம் பைனீசியம் இருக்குது. அதனால் இது பைசெக்ஷுவல் ஃப்ளாரு. இது என்ன ஃப்ளார்னு பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஷுவல் தான், யூனிசெக்ஷுவலில் ஃபீமேலு. சரிங்களா? இது வந்து யூனிசெக்ஷுவல் தான், யூனிசெக்ஷுவல் மேல். சரிங்களா? இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பைசெக்ஷுவல் ஒரு ஃபீமேலு, இந்த பக்கம் ஃபுல்லாகவே மேல் இருக்குதுன்னு சொல்லி இதான் பாலிகேமஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃப்ளாருடைய செக்ஸை பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாருடைய சிமெண்ட்ரி. இந்த ஃப்ளாரை எப்படி வந்து நம்ம கட் பண்ணலாம், அதில் அந்த சிமெண்ட்ரி எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்குமா இல்லை சிமெண்ட்ரி வேறு மாதிரி இருக்குமான்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில கொஷின்லாம் நம்ம ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்? ஒரு சர்க்கிளுடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு பேப்பரை எடுத்து ரவுண்டாக கட் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் கட் ஏ பேப்பர் இன் ரவுண்டட் ஷேப் கட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஃபோல்டு பண்ணுறோம். நம்மளால் எத்தனை வாட்டி ஃபோல்டு பண்ண முடியுமோ இப்படி ரவுண்டு பண்ண பேப்பரை என்ன பண்ணுறோம், அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வரும். எத்தனை வாட்டி ஃபோல்ட் பண்ணிடுறோமோ அது சொல்கிறாங்க. இந்த ஃபோல்ட் த பேப்பர் அண்ட் ஷுட் கெட் 2 ஈக்குவல் லாட்ஸ். பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இது ஈக்குவல், இது ஈக்குவல், இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும். இப்போ எத்தனை இருக்குன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அதே இந்த சைடும் 4 இருக்கும். அப்போ இதுக்கு இது ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி ஃப்ளார்லேயும் ஈக்குவல்ஸ் பண்ண முடியுமாங்கிறதான் நம்ம கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் ஹவு மெனி பிளேன்னா கட் பண்ணுறது, ஹவு மெனி பிளேன்ஸ் வில் யூ கெட் ஈக்குவல் லேண்ட்ஸ். இப்போ நம்ம பிரித்தோம் இல்லையா? இப்படி பிரித்ததில் எத்தனை வந்து நம்ம ஈக்குவலாக பிரிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 இதுதான் இந்த கோடு போட்டது எல்லாமே பிளேன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை கிடச்சிருக்குன்னு நம்ம கேட்குறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் ஹவு மெனி பிளேன்ஸ் யூ கேன் டிவைடட் எ குக்கும்பர் இன் 2 ஈக்குவல் லாட்ஸ். குக்கும்பரை எத்தனையாக கட் பண்ண முடியும்னா நமக்கு குக்கும்பர் வாங்குவோம், வெள்ளரிக்காய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே நம்மளுக்கு அரிஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? அரியும் போது பார்த்தீங்கன்னா நிறையா குட்டியாக ஈக்குவல் சைஸை கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் இங்கே சிமெண்ட்ரின்னு சொல்ல போகிறோம். எவ்வளோ முடியுமோ அது நம்மளுக்கு என்னென்னா 2 பகுதியாக கிடைக்கணும் அதான் சொல்லிட்டாங்க. இதேமாரி ஃப்ளாருக்கு வருவோம். ஃப்ளவர் இஸ் சிமெண்ட்ரிக்கல் வென் ஃப்ளார் இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் ஹேண்ட்ஸ் இன் எனி பிளேன் ரன்னிங் த்ரூ த சென்டர். ஒரு ஃப்ளாரை இப்படி ஒரு ஃப்ளார் ரவுண்டாக இருக்குன்னா அந்த ஃப்ளாரை நம்ம சென்டராக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு கட் பண்ணுறோம். அப்போ என்னாச்சு, இதுவும் ஈக்குவல் ஆகுது. அப்புறம் இப்படி கட் பண்ணுறோம். அப்போ இந்த போர்ஷன் எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்படி இப்படி கட் பண்ணுறோம். அப்போ இந்த 2 போர்ஷன் ஈக்குவல் ஆகிடும். இப்படி கட் பண்ணுறோம். இந்த 2 போர்ஷன் ஈக்குவல் ஆகிடும். இப்படி எத்தனை வாரிலாம் நம்ம கட் பண்ண முடியுமோ அந்த கட் பண்ணுற போர்ஷனில் 2 ஈக்குவலாக கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் சிமெண்ட்ரி அப்படின்னு பேர். இல்லை சிமெண்ட்ரி ஏசிமெண்ட்ரி நிறைய டைப் இருக்குது. அது எப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம சொல்கிறேன். எல்லாமே எதை பேஸ் பண்ணணும் அப்படின்னா சென்டரை பேஸ் பண்ணி, சென்டர் ஆஃப் த ஃப்ளார். சரிங்களா? இந்த ஃப்ளார் சிமெண்ட்ரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன் ரிலேட்டட் டு த பாலினேஷன் சிஸ்டம். எதுக்காக இந்த மாதிரி ஃப்ளார் வந்து இந்த மாதிரி சிமெண்ட்ரிக்கலாக இந்த மாதிரி 2 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அடாப்டேட் பண்ணுறது அந்தந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி அடாப்டேட் ஆகிறதுக்கு ஒன்று. இன்னொன்று வந்து பாலினேஷனுக்காக, அந்த பாலினேஷனுடைய ஏஜெண்டை கவர் பண்ணுறது அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஃப்ளாரை வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. அதனால ஃப்ளாருடைய சப்பல்ஸ் பட்டியலுடைய ஷேப்பு சைஸ் எல்லாமே மாறி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அதை பேஸ் பண்ணி தான் சிமெண்ட்ரியும் வேரி ஆகுது. சரிங்களா? இதில் தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ரி இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக்னு பேர். இந்த ஆக்டினோமார்பிக் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் ரேடியல் ஆர் பாலிசிமெட்ரிக். பாலினா மெனி, நிறையா வாட்டி கட் பண்ணலாம். கட் பண்ணுறது எல்லாமே 2 கிடைக்கும், 2 ஈக்குவல்ஸாகவே கிடச்சிட்ருக்கோம். சரிங்களா? ஆக்டினோமார்பிக். இப்போ பாருங்கள், இதை ஃப்ளார் ஷோ 2 மிரர் இமேஜ். இங்கே மெயின் பாயிண்ட்
flowers show two mirror image when cut into any plant or radius through the center. எப்படின்னா கட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நார்மலி there are more than 2 plants of the symmetry. ஏற்கனவே சொன்னது தான், ஒரு ஃப்ளார் எப்படி எடுத்துருக்கு இப்படி இருக்குது, ஒரு ஃப்ளார் எடுத்துருக்கு அப்படின்னா இது இப்படி கட் பண்ணுறோம், இது ஒரு வாட்டி கட் பண்ணியாச்சு, அப்புறம் ரெண்டாவது வாட்டி கட் பண்ணியாச்சு, மூணாவது வாட்டி கட் பண்ணியாச்சு, நாலாவது வாட்டி கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவலாக வந்திருக்கு. அப்படி ஈக்குவலாக எல்லாமே சேமாக இது ஈக்குவலாக அப்படிலாம் கிடச்சிதுன்னா அதுக்கு பிறகு தான் என்னது ஆக்டினோமார்பிக் ஆர் ரேடியல் ஆர் பாலிசிமெட்ரிக் அப்படின்னு பேர். இது எந்த பிளானில் பார்க்கலான்னா ஐபிஎஸ்கஸ் செம்பருத்தி டாக்டரான ஊமத்தை செடியினுடைய இந்த ஃப்ளாரை சென்டராக மையமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், கட் பண்ணணும். எல்லா பார்ட்ஸும் செப்பல்ஸ், பெட்டல், ஆந்திரிஷியம், கைனீஷியம்லாம் ஈக்குவலாக வர மாதிரி கட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு டயக்ராம் இருக்குது. நம்ம புக்லேயே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்பருத்தி டயக்ராமு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை செப்பல் இருக்குது, 1 2 3 4 5 செப்பல்ஸ் இருக்குது. சரியா? இதில் சென்டரில் இங்கே ஆந்திரிஷியம் இருக்கும், அதே மாதிரி கைனீஷியம் இருக்குது, கீழே கேலக்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கட் நாம் இப்படி கட் பண்ணியிருக்கோம், அப்போ 2 ஈக்குவல்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. இப்படி எத்தனை வாட்டி கட் பண்ணியிருக்காங்க, 1 2 3 3 டைம் கட் பண்ணியிருக்காங்க இல்லையா? பார்த்திங்க அப்படின்னா இது ஈக்குவலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த போர்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு போர்ஷனும் ஒரே ஈக்குவலாக இதுக்கு மேட்ச், இதுக்கு மேட்ச். அப்போ எத்தனை வந்திருக்கு, 1 2 3 4 5 6 ஆல்ஸ் கிடச்சிருக்கு, ஈக்குவலாக கிடச்சிருக்கு. இப்படி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லிட்டாங்க. ஒன்றுக்கு மேலே நம்ம கட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஆக்டினோமார்பிக்காக இருக்கணும். சரிங்களா? அதான் ஆக்டினோமார்பிக் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ரி. இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஜைகோ. அதுக்கு பேர் பைலேட்ரல் சிமெண்ட்ரி ஆர் மோனோ சிமெண்ட்ரி. மோனோனா ஒரு வாட்டி தான் கட் பண்ணணும், அந்த கட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும், அதான் பைலேட்ரல் ஜைகோமார்பிக்னு பேர். சரிங்களா? The flower can be divided into 2 equal layers, only one plant. ஒரே ஒரு வாட்டி தான் கட் பண்ணுறோம், 2 கிடைக்குது. சரியா? The zygomorphic flower can efficiently transfer pollen grains to visitor pollinators. எதுக்காக இந்த மாதிரி மாடிஃபை ஆகிருக்குன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலனை கொண்டு போய் என்ன பண்ணணும், ஸ்டிக்மாவில் உட்கார வைக்கிறதுக்கு. யார் உட்கார வைப்பாங்க ஸ்டிக்மாவில் கொண்டு போயிட்டு, விசிட்டர்ஸ். அந்த பாலினேட்டர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்செக்ட்ஸோ ஆண்டோ இல்லை விண்டோ ஏர் பாலினேஷன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அவங்க எல்லாமே கொண்டு போய் வைக்கிறது. சரிங்களா? இல்லை யார் அந்த பிளானில் எந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா பைசம், சட்டையம், பட்டாணி, பீன், அவரை. இது 2 ஃப்ளார்லேயும் கட் பண்ணால் 2 தான் கிடைக்கும். நம்ம பாடி எடுத்துக்கலாம். நம்ம உடம்பை வந்து தலையிலேருந்து கீழே வரைக்கும் கட் பண்ணணும் அப்படின்னா இப்படி கட் பண்ணால் இந்த போர்ஷன் ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோதான். இங்கே ஒரு கால் ஒரு கை வந்துடும், தலையில் பாதி போர்ஷன் வந்துடும், அந்த மாதிரி வரும். இப்படி கட் பண்ணால் நம்மளுக்கு 2 ஈக்குவல்ஸ் இந்த பாடி 2 ஈக்குவல்ஸாக கிடைக்குமானா கிடைக்காது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சங்குப்பூ. இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரை நம்ம கட் பண்ணால் இதுவும் தான் ஒரே ஒரு பிளான் தான். இப்படி கட் பண்ணால் நம்மளுக்கு 2 ஈக்குவலாக கிடைக்காது. ஏன்னா இந்த போர்ஷனும் தேவை. நீங்கள் இதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னா நம்மளுக்கு சென்டராக தான் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திரிஷியம், கைனீஷியமாக இருக்குது. இது சென்டர் கிடையாது. இப்படி கட் பண்ணுறது சென்டர் கிடையாது இல்லையா? அதுக்கு பேர் ஜைகோமார்பிக். ஜைகோமார்பிக்குடைய சிம்பிள்ஸ் என்ன தெரியுங்களா? இப்படி பர்சன்டேஜ். ஜைகோமார்பிக்குடைய சிம்பிள் பர்சன்டேஜ் இப்படி போடணும். இல்லைன்னா இப்படி கிராஸாக போடணும், ரவுண்டு போட்டு கிராஸ் பண்ணால் ஜைகோமார்பிக்குங்கிற சிம்பிள். இதே வந்து ஆக்டினோமார்பிக்னா பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டினோமார்பிக்னா என்ன சிம்பிள் வரணும்னா இந்த ப்ளஸ் போட்டு இப்படி ரவுண்ட் பண்ணால் இது ஆக்டினோமார்பிக். ப்ளஸ் அப்படின்னா ஆக்டினோமார்பிக், இன்ட்டு அப்படின்னா ஜைகோமார்பிக். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், இப்படி பர்சன்டேஜாகவும் காமிக்கலாம் ஜைகோமார்பிக்கு. சரிங்களா? இது வரைக்கும் 2 டைப் சொல்லியிருக்கோம். இப்போ 3வது டைப்பு ஏசிமெட்ரிக். கட் பண்ணவே முடியாது. அப்படி கட் பண்ணால் ஈக்குவல் ஒரு ஈக்குவல் கூட கிடைக்காது. சரிங்களா? அதுக்கு ஒரு ஏசிமெட்ரி. ஏனாவே ஆப்சன்ட்னு அர்த்தம், ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அதனால் ஏமார்பிக். Asymmetric is otherwise known as amorphic. The flower lakesனாவே absent அர்த்தம். Lakes any plan of symmetry and cannot be divided into 2 equal halves in any plan. ஒரு வாட்டி தான் கட் பண்ணுறோம். இப்படி ஒரு வாட்டி கட் பண்ணாலும் இதுவும் ஈக்குவலாக கிடைக்கல. சரிங்களா? அதான் அதுக்கு பேர் தான் asymmetric. The parts of such flowers are twisted. எப்படி இருக்குது அப்படின்னா ட்விஸ்டடாக இருக்குது, ஒன்றுக்குள்ளே சொருகி. ரோஸில் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றுக்குள்ளே அந்த இதெல்லாம் ஒட்டியிருக்குல்ல, பெட்டல்ஸ் ஒன்றுக்குள்ளே சொருகி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொருகி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்கல. என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேனா இண்டிகா அப்படின்னா கல்வாழை செடி. கல்வாழையை வீட்டுக்கு முன்னாடிலாம் வளர்த்துவீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த கல்வாழை செடி தான். சரிங்களா? அந்த கல்வாழை செடி எப்படி இருக்குன்னா அந்த மஞ்சள் செடி எப்படி இருக்கோ அந்த மஞ்சள் செடி மாதிரி அந்த கல்வாழை செடிஸ் இருக்கும். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
இந்த கல்வாழை செடியுடைய டயக்ராம் பாருங்கள். இதுதான் இந்த கல்வாழை செடியுடைய டயக்ராம்ஸ். இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வளர்த்துவாங்க. இது எப்படி கட் பண்ணால் நமக்கு 2 ஈக்குவல்ஸ் கிடைக்காது. இது கல்வாழை வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துறோம். எல்லோரும் தோட்டமாக போட்டு வளர்த்துவாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிமெண்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அசசரி ஆர்கன். முன்னாடி ஜென்ரலாக வந்து அசசரி ஓரல், எசென்ஷியல் ஓரல்னு ஜென்ரலாக சொன்னோம். இப்போ அதில் வந்து ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. அசசரி ஆர்கன் கன்சிஸ்ட் ஆஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் அண்ட் கொரோலா. இவங்க 2 பேர் தான் அசசரி ஆர்கன் ஆஃப் த ஃப்ளார். இவங்களை பற்றி ஃபுல் டீலாக பார்க்கணும், இவங்களை பற்றி ஃபுல் டீலாக பார்க்கணும். இவங்க 2 பேர்த்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாத 3வது ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் என்னென்னா பீரியான். இதை பற்றியும் பார்த்தலாம். சரிங்களா? இதில் முதல்ல பார்க்க வேண்டியது அசசரி ஆர்கனில் முதல்ல பார்க்க வேண்டிய ஹெட்டிங் என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓரல்ஸ். இந்த ஃப்ளாருடைய ஓரலில் எந்த மாதிரி வந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் ஓரல், இன்னர் மோஸ்ட் ஓரல் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்காங்க, அதாவது கேலக்ஸ் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு, கொரலா எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு, அல்லது பீரியான் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். சரிங்களா? த பொசிஷன் ஆஃப் த பீரியான், இதில் செப்பல்னா கேலக்ஸ், பெட்டல் அப்படின்னா கொரலா, டப்பல் அப்படின்னாவே பீரியான். The parts relative to one another is called பீரியான் அரேஞ்ச்மெண்ட். ஒன்று ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து செப்பல் இருக்குன்னா செம்பருத்தி எடுத்துக்கலாம். செம்பருத்தியில் 5 செப்பல் இருக்குன்னா 5மே ஈக்குவல் சைஸாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதனால் ரிலேட்டிவ் டு ஒன் another இஸ் கால்டு பீரியான் அரேஞ்ச்மெண்ட் பேர். 2 மார்க் கொஷின். இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த முதல் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஆர் ஓரல்டுன்னு பேர். சைக்ளிக்னா ஒரே மாதிரி இப்படி ஒரே ஒரு ஓரல் இருக்குது. இந்த ஒருலையுமே இப்படி 5 இருக்கும். 1 சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அப்படி 2 3 4 5 இப்படி ஒரே ஓரல்லே இது எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அதே மாதிரி அதே இடத்துக்கு நேராக இதுவும் உட்காந்துருக்கு. இப்படி 5 செப்பல்ஸ் உட்காந்துருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்ன பண்ணால் சைக்ளிக் ஆர் ஓரல்டுன்னு பேர். கீழே டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா புரியும். ஆல் த ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் டெஃபினைட் ஓரல். ஒரு டெஃபினைட்டாக ஓரலில் ஒரு மையமாக வச்சுட்டு அந்த மையத்தில் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்ன பண்ணால் சைக்ளிக் ஆர் ஓரல்டு அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் என்னென்னா பிராசிக்கா, மஸ்டர்டு, கடுகு குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. கடுகு குடும்பம், அது கடுகு கூட எடுத்துக்கலாம். பிராசிக்கா சொல்லுவாங்க, ஓலரேஷியன் நிறையா இருக்குது. பிராசிக்கா வந்து கடுகு. சரிங்களா? கடுகு குடும்பம் அதில் பார்க்கலாம். இது ஒரு 2 மார்க் கொஷின். இதில் செகண்ட் டைப் வந்து ஏ சைக்ளிக் ஆர் ஸ்பைரல். இது டெஃபினட்டாக ஏனாவே ஆப்சன்ஸ் ஆஃப் சைக்ளிக் அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஸ்பைரல்ஸ். எப்படி இருக்குது? ஸ்பைரலாக இருக்குது. இப்படி ஸ்பைரலாக இப்படி சுற்றி இருக்கும். ஒன்று இங்கே இருந்தது, அடுத்தது இந்த பக்கம் வந்துருச்சு. இப்படியே சுற்றி ஸ்பைரலாக வந்துட்டுருக்கும். அடுத்தது இப்படி சுற்றி வர்றது ஸ்பைரல் ஆன் த எலாங்கேட்டஸ் பிளஸ்ஸி டோரஸ். அது எதை சுற்றி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்படி தலாமஸ் இருக்குது. இதான் தலாமஸ் பற்றி போச்சுன்னா தலாமஸில் இங்கே ஒன்று இருக்காங்க, அடுத்தது இங்கே இருக்காங்க, அடுத்தது இங்கே இருக்காங்க. அப்படியே ஸ்பைரலாக அப்படியே சுற்றி இப்படியே சுற்றி போயிட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க. எந்த பிளான் பார்த்தீங்கன்னா மெக்னோலியா அப்படிங்கிற ஒரு பிளான்களுடைய ஃப்ளாஸில் பார்க்கலாம். ஸ்பைரல்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். தேர்ட் டைப் ஸ்பைரோசைக்ளிக் ஆர் எமிசைக்ளிக். ஸ்பைரோ அது ஹெமினா பாதி. அது என்னங்கிறத பார்க்கலாம். சம் பார்ட்ஸ் ஆர் இன் ஓரல் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆர் இன் ஸ்பைரல். ஒரே ஃப்ளார் தான். ஒரு ஃப்ளாரில் முதல் ரோல் வந்து ஒரே மாதிரி இப்படி ஈக்குவலாக ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு ஓரல் வந்து இப்படி இருக்குது செப்பல்ஸு. அடுத்த செப்பல்ஸ் இப்படி இருக்கிறது ஸ்பைரலாக இப்படி சுற்றி இருக்கிறது. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஓரலாக இருக்குது, அதே டைமில் அதர் பார்ட்ஸ் வந்து ஸ்பைரலாக இருக்குது. அது கேலக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நம்ம கொரலாகவும் எடுத்துக்கலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? கேலக்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறது இங்கே ஒரு கான்செப்ட்டு. அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து இல்லை இந்த செப்பல்ஸ், பெட்டல்ஸ், கொரலா 3த்தையும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அனோனா, கஸ்டர்டு ஆப்பிள் அதோடைய ஃப்ளார். அதேமாதிரி பாலியால்த்தியா, அசோகா ட்ரீ, பாலியால்த்தியா, லாஞ்சிபோலியா அதனுடைய ஃப்ளாரில் இந்த மாதிரி ஸ்பைரோசைக்ளிக் ஆர் எமிசைக்ளிக்கை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். கேலக்ஸுங்கிறதே ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் ஒரு ஃப்ளார் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா அந்த ஃப்ளாரை நமக்கு தெளிவாக பார்க்கக்கூடிய பகுதி என்னென்ன பார்ட்ஸ் பார்க்கலாம்னா கேலக்ஸ் பார்க்கலாம், கொரலா பார்க்கலாம், ஆந்திரிஷியம் பார்க்கலாம், கைனீஷியம் பார்க்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸ் ப்ரொடெக்ட் த ஃப்ளார் இன் பட் ஸ்டேஜ். இதோட ரோல், இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ரொடெக்ட் தான். 1 மார்க் கொஷின். கேலக்ஸ் எந்த கலரில் இருக்கும்? க்ரீன் இன் கலர். தே பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸும் பண்ணும். இது எந்த ஓரலாக இருக்குன்னா அவுட்டர் மோஸ்ட் ஓரல் ஆஃப் த ஃப்ளார் இஸ் கால்டு கேலக்ஸ். ஒரு ஃப்ளாரில் அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடியது யாருன்னா கேலக்ஸ் தான். த யூனிட் ஆஃப் கேலக்ஸ் இஸ் கால்டு செப்பல். 1 மார்க் கொஷின்.
நார்மலி க்ரீன் இன் கலர் தே பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லையா. தென் இந்த கேலக்ஸில் ஒரு ஃபியூஷன் ஒரு டைப் இருக்குது. அந்த ஃபியூஷன் ஒரு டைப்பு. அந்த டைப்ஸில் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதில் வேறு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இந்த ஃபியூஷன் வேறு 2 இம்பார்ட்டன்ட் சப் டைப் இருக்குது. அந்த சப் டைப்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்போசெப்பாலஸ். அப்போன்னாவே ஃப்ரீ அப்படின்னு பேர். ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர். ஒன்று தனித்தனியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேர் பாலிசெப்பாலஸ். இங்கே ஃபாலின்னா மெனி கிடையாது, இந்த இடத்துல ஃப்ரீன்னு மெனி. அப்போன்னாவே ஃப்ரீன்னு அர்த்தம். அதே பாலினாலும் இங்கே ஃப்ரீ அப்படின்னு தான் அர்த்தம். இந்த செப்பாலஸ்னாவே எதை மீன் பண்ணுதுன்னா செப்பல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இந்த ஃப்ளார் வித் டிஸ்டிங் செப்பல்ஸ். டிஸ்டிங் செப்பல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செப்பல் இருக்குன்னா 5 பேரும் இப்படி ஒன்று தனியாக இருக்குது. இப்படி நல்லா கவனித்து பாருங்கள். இப்படி ஒரு ரவுண்டு தான், ஆனால் இவருக்கும் சம்மந்தம் இல்லை, இவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தாங்கன்னா இதுக்கு பேர் இதுலேருந்து இவர்கிட்ட இருந்து இவர் ஃப்ரீயாக இருக்கார், இவர் ஃப்ரீ அதனால தான் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர்னு சொன்னோம். சரிங்களா. இந்த ஃப்ளார் வித் டிஸ்டிங் செப்பல் இஸ் கால்டு அப்போசெப்பாலஸ் ஆர் பாலிசெப்பாலஸ். இது எந்த பிளானில் பார்க்கலாம்னா ஏற்கனவே சொன்னோம், பிராசிக்கா கடுகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதே மாதிரி கஸ்டர்ட் ஆப்பிள்லையும் பார்க்கலாம். தலையாக க்ரீன் கலர் பிரிஞ்சிருக்கும். இது ஒரு டைப்பு. இது 2 மார்க் கொஷின். அப்போசெப்பாலஸ். சின்செப்பாலஸ். சின் அப்படின்னாவே ஃபியூஸ்ட். இங்கே ஃப்ரீன்னு சொன்னோம், இங்கே ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஃபியூஸ்ட் டைப். எது ஃபியூஸாக இருக்குது? செப்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட், அவ்வளோதான். இங்கே செப்பல்ஸ் ஆர் ஃப்ரீ, செப்பல்ஸ் ஆர் இங்கே ஃபியூஸ்ட். இந்த ஃப்ளார் வித் யுனைடெட் ஆர் ஃபியூஸ்ட் செப்பல் இஸ் கால்டு சின்செப்பாலஸ். எக்ஸாம்பிள் ஐபிஎஸ்கஸ். ஐபிஎஸ்சில் பார்த்தா நம்ம எங்கே காமிச்சோம். ஐபிஎஸ்சில் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும், கீழே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 செப்பல். 5 பேர் என்ன இருக்குன்னா ஜாயிண்டாக இருக்காங்க. அதனால் அதுக்கு பேர் சின்செப்பாலஸ் அப்படின்னு பேர். இது ஒரு 2 மார்க் கொஷின். ஃபியூஷன் கேட்டால் எழுதணும். இதில் வந்து செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு ஃபியூஷன் பார்த்தோம். செகண்ட் பார்க்கணும் டியூரேஷன் ஆஃப் த ஃப்ளோரல் பார்ட்ஸ். இதில் இந்த கேலக்ஸ் வந்து இந்த ஃப்ளாரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் பட் ஸ்டேஜில் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது உடனே கீழே விழுந்துருமா, இல்லை மிடில் கீழே விழுகுமா, இல்லை கடைசியாக கீழே விழுகுமா, இல்லை கீழே விழுகாமையே போயிடுமா கேலக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். சரிங்களா. டியூரேஷன் லைஃப் டைம் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆஃப் கேலக்ஸ் லைஃப் டைம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த க்ரீன் பார்ட் ஆஃப் த பிரிஞ்சால் ஃப்ரூட்ஸ். இந்த பிரிஞ்சாலில் கத்திரிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்குது. இந்த கத்திரிக்காயில் இந்த க்ரீன் கலர் இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் யாருன்னா கேலக்ஸ். வழக்கமாக வந்து கேலக்ஸ் எப்போ இருக்கும்? கேலக்ஸ்னாவே ஃப்ளார் இருக்குது. ஃப்ளாரில் மட்டும்தான் கேலக்ஸ் பார்க்க முடியும். இந்த ஃப்ளார் வந்து ஃப்ரூட்ஸாக மாடிஃபை ஆகிடுச்சுனாவே கேலக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும் அதுக்குள்ளே. ஆனால் சில ஃப்ரூட்ஸில் சம் ஆஃப் த ஃப்ரூட்ஸில் இந்த கேலக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஃப்ளார் இருக்கும்போது இருக்கும், ஃப்ரூட்ஸாக மாறின வாட்டி இருக்கும். அதனால இதுக்கு என்ன பண்ணால் இதுக்கு பேர் பெர்சிஸ்டன்ட் பேர். பெர்சிஸ்டன்ட் கேலக்ஸ் அப்படின்னு பேர். பெர்சிஸ்டன்ட்னா பர்மனெண்ட் கேலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்மனெண்ட்னா ஃப்ளார் இருக்கும்போது இவங்க இருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் ஆன வாட்டி இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க நான் பார்க்க போகிறோம். ஹேவ் யூ சீன் சிமிலர் டு திஸ். இதே மாதிரி இந்த பிரிஞ்சாலில் பார்த்தோமே வேறு எங்கேயாவது நீங்கள் க்ரீன் கலரில் இதை ஒட்டிட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்கீங்களான்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. டொமேட்டோலையும் பார்த்துருப்பீங்க. டொமேட்டோலையும் அதே மாதிரி இந்த க்ரீன் கலரில் இப்படி பார்த்துருப்பீங்க. சரிங்களா. நொங்குலையும் பார்த்துருப்பீங்க. நொங்குலையும் க்ளோஸாக இருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. சிலதெல்லாம் எக்ஸாம் நான் இங்கே சொல்ல போகிறேன். இன்னும் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்ஸையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும் அப்படின்னா கேடுக்கஸ் ஆர் ஃபியூகேசியஸ் கேலக்ஸ். கேடுக்கஸ் அப்படின்னா அந்த ஃப்ளாரில் அந்த ஃப்ளார் கொஞ்சம் விரியுது, அதாவது அந்த பட்டாக இருந்து கொஞ்சோண்டு ஓப்பன் ஆகும்போது யார் கீழே விழுந்துடுறாங்கன்னா அந்த கேலக்ஸ் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த ஃப்ளாரில் என்னென்ன பார்ட்ஸ் மட்டும் இருக்கும்? கேலக்ஸ் கீழே விழுந்த வாட்டி கொரலா, அந்த கொரலாக்குள்ளே ஆந்திரிஷியம்குள்ளே கைனீஷியம் 3 பார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா. அதான் சொல்ல போகிறோம். இந்த கேலிக்ஸ் தட் விதர்ஸ் அப்படின்னாவே ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். விதர்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஆஃப் டூரிங் த ஏர்லி டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் ஆஃப் த ஃப்ளார். பட்டாக அப்படி இருக்குது. இந்த பட்டு கொஞ்சோண்டு இது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இந்த கொஞ்சோண்டு ஓப்பன் ஆனோடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. யார் கீழே விழுந்துடுறாங்க? கேலக்ஸ், அதாவது செப்பல்ஸ் வந்து கீழே விழுங்குறது.
அந்த மாதிரி விழுந்துட்டு அந்த டைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா கேடுக்கஸ் ஆர் ஃபியூகேசியஸ் கேலிக்ஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பெப்பாவர். பெப்பார்னு உங்களுக்கு தெரியுங்களா, மிளகு செடியில் பார்க்கலாம். அந்த மிளகு பார்த்தீங்கன்னா அந்த பட்டு க்ரீன் கலர் இருக்கும். டயக்ராம்லாம் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பெப்பாவருடைய டயக்ராம்ஸு. கேடுகஸ் பட்டு வித்து செப்பல். இதில் வந்து செப்பல்ஸ் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது. இவங்க கொஞ்சோண்டு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த செப்பல் கீழே விழுந்துருச்சு. இன்னும் லைட்டாக ஓப்பன் ஆகும்போது இங்கே இருந்த பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் எந்த பார்ட்ஸுமே இல்லை. அப்போ என்ன இருக்குது, கேடுகஸ் ஃப்ளார்ஸ் வித்தவுட் செப்பல். கீழே டக்குன்னு விழுந்துருச்சு. லைட்டாக ஓப்பன் ஆகும்போது கீழே வந்து கேலிக்ஸ் வந்துடுறாங்க. இதுக்கு பேர் தான் கேடுகஸ் ஆர் ஃபியூகேசியஸ்ன்னு பேர். இது வந்து டூரேஷனில் முதல் டைப்பு. செகண்ட் டைப்ஸ் பாருங்கள், டெசிடியஸ். டெசிடியஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டு அப்புறம் கீழே விழுகுது. இந்த கேலிக்ஸ் தட் ஃபால் ஷூன் ஆஃப்டர் த ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த விரியதுக்கு முன்னே விழுந்துருச்சு. இப்போ அந்த ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆனோடனே கீழே விழுகுது. யார் விழுகிறாங்கன்னா கேலிக்ஸ், அதாவது செப்பல்ஸ் கீழே விழுந்தது. இந்த கேலிக்ஸ் தட் ஃபால் ஷூன் ஆஃப்டர், இங்கே மெயின் பண்ணி தான் ஓப்பனிங் ஆஃப் த ஃப்ளார். அதுக்கு பேர் ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸ் இஸ் கால்டு ஆந்தசிஸ். 2 மார்க் கொஷின். டிஃபைன் ஆந்தசிஸ் அப்படின்னு கேட்டாவே ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார் இஸ் கால்டு ஆந்தசிஸ் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் என்னன்னா நிலம்போ, லோட்டஸ். அந்த லோட்டஸில் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விரியும் போது என்ன ஆச்சுன்னா அந்த நம்மளுக்கு என்ன தெரியும்னா பெட்டல்ஸ் மட்டும் தான் தெரியும். அந்த பெட்டல்ஸ் கீழே என்ன இருக்குன்னா செப்பல்ஸ் வந்து கீழே விழுந்துருக்கும். அதாங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் அந்த லோட்டஸோட டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே மேல் பாட்டு ஃபீமேல் பாட்டு இங்கே இருக்கும். இதில் கீழே வந்து க்ரீன் கலர் இருக்க வேண்டியது என்ன ஆச்சுன்னா அந்த க்ரீன் கலர் கேலிக்ஸில் விழுந்துருக்கு. இதில் இல்லை, ஃப்ளார் ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுந்துருச்சு. இதுதான் டெசிடியஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப்பு பர்சிஸ்டன்ட். ஏற்கனவே சொன்னோம், இந்த கேலிக்ஸ் தட் பர்சிஸ்ட்னா பர்மனன்ட் அண்ட் கண்டினியூஸ் டு பி அலாங் வித் தர் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எ கப் அட் த பேஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ். ஃப்ளார் இருக்கும்போது இந்த கேலிக்ஸ் இருந்தாங்க, அப்படியே கண்டினியூட் ஆகிட்டே போயிட்டு ஃப்ரூட்ஸாகவும் இருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸில் என்ன ஷேப்பில் இருக்காங்க அப்படின்னா ஒரு கப்பு மாதிரி இருக்காங்க, இல்லைன்னா பெல் ஷேப்னு சொல்லுவாங்க. கப் ஷேப் ஆர் பெல் ஷேப்னு சொல்லுவாங்க. எதில் இருக்காங்கன்னா அட் த பேஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் இஸ் கால்டு பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ்னு பேர். எங்கே பார்க்கலாம், பிரிஞ்சாலில் பார்க்கலாம். இதுவும் 2 மார்க் கொஷின். இது டயக்ராம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. இதுதான் இந்த ஃப்ளாரோடைய பேஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது ஃபுல்லாகவே என்னது கேலிக்ஸ், பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அப்படின்னு பேர். இது டைப்பு. நெக்ஸ்ட்டு 4th டைப் வந்துட்டோம், அக்ரஷன் அப்படின்னு பேர். அக்ரஷன்னா இந்த கேலிக்ஸ் தட் இஸ் பர்சிஸ்டன்ட். இதுவும் ஃப்ளார் இருக்கும்போது இருந்து கண்டினியூஸ் ஆகிட்டு வந்து ஃப்ரூட்டாக இருக்கும்போது இருக்காங்க. அது எப்படி ஃப்ரூட்டாக வரைக்கும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் க்ரோ ஆலாங் வித் த ஃப்ரூட்ஸ் அண்ட் என்க்ளோசஸ் த ஃப்ரூட் எய்தர் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி. ஒரு ஃப்ரூட்ஸை அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக என்டையராக ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா, ஒன்று, இல்லைன்னா பாதியாக கவர் பண்ணியிருப்பாங்க, பார்ஷியல்னால் பாதியாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஃபைசாலிஸ். இல்லை நம்ம நொங்கு பார்த்துருப்போம். நொங்கில் பார்த்தீங்கன்னா அந்த நொங்கை பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் கலர் இருக்கும். அது எப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்குமானா இருக்காது, ஒரு பாதி மட்டும் அந்த போர்ஷனில். அந்த நொங்கில் இப்படி ஒரு நொங்கு இருக்குன்னா அந்த க்ரீன் கலர் போர்ஷன் வந்து இப்படி மட்டும் கவர் ஆகிருக்கும், பாதி கவர் ஆகிருக்கு. அதான் பார்ஷியலி என்க்ளோசஸ் த ஃப்ரூட்ஸ் ஒன்று. இன்னொன்று கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறேன்னா இப்படி டோட்டலாகவே அந்த ஃப்ரூட்ஸை வந்து ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்குன்னா க்ளோஸ் பண்ணியிருக்குது. அப்போ ஃப்ரூட்ஸ் எங்கே இருக்குன்னா இதுக்குள்ளே தான் ஃப்ரூட்ஸே இருக்குது. வெளியே நம்மளுக்கு என்ன கலரில் தெரியும், க்ரீன் கலரில் தெரியும். அது எங்கன்னா ஃபைசாலிஸில் பார்க்கலாம், சரிங்களா. இதுதான் இந்த இடத்துல இதுக்குள்ளே இது வந்து இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இது கேலிக்ஸ் தான். க்ரீன் கலர் இல்லை, ஆனால் இது கலர்ஸாக இருக்குது, இது கேலிக்ஸ் தான். இதுக்குள்ளே தான் ட்ரூ ஃப்ரூட்ஸே உள்ளே இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. இதை ஓப்பன் பண்ணால் தான் ஃப்ரூட்ஸ் உள்ளே இருக்கும், சரிங்களா. நம்ம இதை வந்து ஃப்ரூட்ஸ்னு நினச்சக்கூடாது. இந்த ஃபைசாலிஸுங்கிற ஃப்ளாரில் இந்த கேலிக்ஸ், இந்த க்ரீன், இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இல்லை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து கேலிக்ஸு கலர்ஸாக இருக்குது, அதுக்குள்ளே தான் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டாக இருக்குது, சரிங்களா. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூரேஷன் ஆஃப் த கேலிக்ஸ் அப்படிங்கிறதுல நாம் வந்து இந்த 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். கேடுகஸ், டெசிடியஸ், பர்சிஸ்டன்ட் அண்டு அக்ரஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஷேப்ஸ் பற்றி பார்க்கணும். ஷேப் ஆஃப் த கேலிக்ஸ், இதில் ஷேப்ஸ் பற்றி பார்க்கலாம். என்ன மாதிரி இருக்கும் ஷேப்ஸ், கேலிக்ஸோடைய ஷேப்ஸ் வந்து வடிவம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹேவ் யூ நோட்டீஸ்ட் த ஷூ ஃப்ளார்ஸ் ஆஃப் கேலிக்ஸ். ஷூ ஃப்ளார்னால் எதுனா
செம்பருத்தியில் கேலக்ஸுடைய ஷேப் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷூ ஃப்ளார் இஸ் அ பெல் ஷேப்டு, பெல்லு மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம இப்போ இப்படி நான் காமிச்சேன் பார்த்தீங்க இல்லையா, இப்படி இருக்கிறது இந்த ஷேப்புக்கு தான் பெல் ஷேப். இந்த ஷேப்புக்கு பேர் பெல் ஷேப்டு கேலக்ஸ். இந்த பெல் ஷேப்டு கேலக்ஸ் இஸ் கால்டு கம்பாலினேட்னு பேர். 2 மார்க் கொஷின் இதுலேருந்து இது வரைக்கும் கம்பாலினேட். பெல் ஷேப்புக்கு டெக்னிக்கல் டைம் வந்து கம்பாலினேட்னு பேர். ஒன்று. அதே வேறு டைப் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டிங் கேலக்ஸ் இஸ் ஆரஞ்ச் ஷேப்டு இன் வித்தானியா ஷாம்னிபுரா. ஹார்ன் மாதிரி இருக்கும். நம்ம ஹார்னில் வண்டியில் எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த பஸ்லலாம் ஹார்ன் இருக்கும் பாருங்கள், ஹார்ன் பெருசாக நீளமாக அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். எது சார்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸ் இருக்கும். அது எந்த பிளான்னா வித்தானியா ஷாம்னிபுரா அமுக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளானில் இது இருக்குது. அதுக்கு என்ன பேருனா இட் இஸ் கால்டு அர்ஷியோலேட். ஆன் ஷேப்டு இஸ் கால்டு அர்ஷியோலேட்டு. எந்த பிளானில் பார்க்கலாம், வித்தானியா பிளானில் பார்க்கலாம். இதே கம்பாலினேட் எந்த பிளானில் பார்க்கலாம்னா ஷூ ப்ளஸ் செம்பருத்தியில் பார்க்கலாம். சரிங்களா, இது செகண்ட் டைப். இதே தேர்டு பார்த்தீங்கன்னா டாட்ரா ஊமத்தின் செடியில் பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸ் இஸ் டியூப் லைக் அண்ட் இட் இஸ் கால்டு டியூப்லாஸ். டியூப் லைக்னா எப்படின்னா நீளமாக டியூப் மாதிரி இப்படி இருக்கும். நல்லா பார்த்துருக்கீங்க, இப்படி இருக்கும். நீளமாக டியூப் மாதிரி இப்படி இருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் போர்ஷன் இப்படி உள்ளே போயிருக்கும். இதுக்கு பேர் தான் டியூப்லாஸ். எங்கே பார்க்கலாம், டாட்ரா ஊமத்தஞ்செடியில் பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2 லிப்டு உதடு மாதிரி இப்படியும் 2 உதடு, ஒரே உதடு 2 பிரிஞ்ச மாதிரி. 2 லிப்டு கேலக்ஸ் இஸ் பிரசன்ட் இன் ஆசிமம். துளசியில் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப மைனூட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் கேலக்ஸ் இஸ் கால்டு பெட்டலாய்ட். சில கேலக்ஸ் நம்ம காமிச்சோம் 5 சைஸில் காமிச்சோம் இல்லையா, கலராக இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பேர் என்ன பேர்னா பெட்டலாய்ட். கலராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெட்டலாய்ட். கலர்டு கேலக்ஸ் இஸ் கால்டு பெட்டலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே பார்க்கலாம்னா சராக்கா அப்படிங்கிற பிளானில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சராக்கா அண்டு முஷாண்டா பிராண்டோஷா. இந்த முஷாண்டா டயக்ராம் இருக்குது, காமிச்சிடுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரைடாக்ஸ். ட்ரைடாக்ஸ் பார்த்துருப்போம். ட்ரைடாக்ஸ்னாவே வெட்டுக்காய், தாத்தா தலை, வெட்டுக்காய் பூண்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெட்டிலாம் விளையாடுவோம் இல்லையா, அதில் இந்த கேலக்ஸ் என்னவா மாடிஃபிகேஷன் ஆயிருக்குன்னா இந்த கேலக்ஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்டு பேப்பர்ஸ். இது 2 மார்க் கொஷின். பேப்பர்ஸ்ன்னு சொல்லி எப்படின்னா இப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளார் இப்படி இருக்குன்னா இதான் ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ளாரு. இந்த இண்டிவிஜுவல் ஃப்ளாரில் எங்கே வந்து கேலக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கேலக்ஸ் குட்டி குட்டியாக ஹேர்ஸ் இப்படி இருக்கும். இந்த இடத்துல அப்படியே ஹேர்ஸ் இது அப்படியே இந்த ஃப்ளார் அப்படியே சுற்றிக்கிட்டே திருக்கிட்டே பறந்து காற்றுல பறந்து போயிட்டுருக்கும். சரிங்களா, அதுக்கு பேர் பேப்பர்ஸ். மறந்துக்கூடாது, பேப்பர்ஸ். ட்ரைடாக்ஸ் வெட்டுக்காய் பூண்டு டயக்ராம் பாருங்கள். இதில் தான் கம்பாலினேட்னு சொல்லியா, கம்பாலினேட்னு சொல்லியிருக்கோம் பெல். இது வந்து ஒரு பெல்லு மாதிரி தெரியறதுனால பெல் ஷேப்டு கேலக்ஸ். இதான் பேப்பர்ஸ் இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இதுதான் இது யார், இதுதான் கேலக்ஸ். கேலக்ஸ் என்ன ஆச்சுன்னா ஒரு ஹேர் மாதிரி இருக்குது. ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கேலக்ஸ் இருக்குது. அதே மாதிரி முசாண்டா சொன்னோம். முசாண்டாவில் என்ன கலர் இருக்குன்னு சொன்னோம், க்ரீன் கலர் தான் வழக்கமாக வந்து நம்மளுக்கு கேலக்ஸ் இருக்கும். ஆனால் க்ரீன் கலர் இல்லாமல் கலர்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெட்டலாய்டுன்னு சொன்னோம். அந்த பெட்டலாய்டு எதுனா இதுதான், இது இருக்கு இல்லையா, இதுதான் கேலக்ஸ். வழக்கமாக க்ரீன் கலர் இருக்கிறது கேலக்ஸ் வந்து இங்கே என்ன கலராக மாறி இருக்கே, ஒயிட் கலராக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் பெட்டலாய்டு கேலக்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸில் வந்து ஒரு 3 ஹெட்டிங் இருந்தது. 3 ஹெட்டிங் நம்ம பார்த்துட்டோம். ஷேப்ஸ் பார்த்தோம், டூரேஷன் பார்த்தோம், அதாவது ஃபியூஷன், டூரேஷன் ஆஃப் த கேலக்ஸ் அண்டு ஷேப்ஸ் ஆஃப் த கேலக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதனுடைய கண்டினியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொர்லாஸ் இருக்குது. இந்த கொர்லாஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் கொர்லாஸை பார்க்கலாம். தேங்க்யூ.